ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. 21வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பணுவல் என்றால் செய்யுள், இசையோடு பாடக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற பாடல். திருக்குறள் கூட இசையோடு பாடுவதற்குரியது. இதே பாடலை கூட ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. வேண்டும் பணுவல் துணிவு. இப்படி இசையோடு பாடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் என்னவென்றால், இசையோடு பாடக்கூடிய அளவுக்கு 7 சீர்களை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். பாடல்களை எழுதுகின்ற பொழுது, செய்யுளை எழுதுகின்ற பொழுது சீர்களை, எழுத்துக்களை இசையோடு வருகின்றதா, இசையோடு பாடுவதற்கு பொருத்தமாக இருக்கிறதா இந்த சொற்கள், அப்படிப்பட்ட சொற்களை எடுத்து ஆள வேண்டும், செய்யுளை அமைக்க வேண்டும், செய்யுளை இயற்ற வேண்டும், இசையோடு பாடுவதற்குரியதாக அந்த சொற்களை அமைக்க வேண்டும். அது ஒரு திறமை, எல்லோரால முடியாது. இந்த திருக்குறளை நாம் இசையோடு பாடுகிறோம் என்றால் இசையோடு பாடுவதற்குரிய மிக சிறந்த ஓசை இசையை உடைய சீர்களாக இருக்கின்றன 7 சீர்களும். திருக்குறளில் இருக்கின்ற 7 சீர்களும், இந்த திருக்குறளில் உள்ள 7 சீர்களும் இசையோடு பாடுவதற்கு பொருத்தமான ஒலிகள், இசை ஒலிகளை கொண்டிருக்கிறது. அப்படி அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர். இதற்கு பேர் தான் பணுவல். இப்படித்தான் பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. எல்லாம் திருவாசகம், தேவாரம், திருவாசகம் போன்ற பல திருவருட்பா போன்ற பாடல்களை எழுதியிருக்கிறார்களே. கம்பராமாயணத்தில் கம்பரை எழுதியிருக்கிறார், பெரிய புராணத்தில் எழுதியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். எல்லாவற்றையும் பாடலாம், மிக அருமையாக பாடலாம். ஏனென்றால் பாடக்கூடிய அளவுக்கு அந்த சொற்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், சீர்களை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பணுவல் என்று பெயர். பாடக்கூடிய அளவுக்கு செய்யுட்கள் எழுதியிருந்தால் அந்த பாட்டுக்கு பெயர் பணுவல். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா விதமான பாடல்களை எழுதக்கூடிய பாடலாசிரியர் புலவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே ஒழுக்கமாக வாழ்ந்து, குடும்பத்திலே ஒழுக்கமாக வாழ்ந்து ஒரு 60 வயதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய பணிகளை எல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன்னுடைய வாரிசுகளிடம் ஒப்படைத்துவிட்டு, எனக்கு பிறகு நீங்கள் இந்த பணிகளை, இந்த இல்லறத்தை நீங்கள் நடத்துங்கள், சிறப்பாக நடத்துங்கள், என்னைப் போலவே சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வழிவிட்டு, நான் பொது நன்மைக்காக, ஊர் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக நான் துறவு மேற்கொள்கிறேன், இல்லற வாழ்க்கை போதும் எனக்கு, நான் துறவர வாழ்க்கைக்கு செல்கின்றேன் என்று 60 வயதுக்கு பிறகு அவர்கள் இல்லறம் துறவரம் என்று 2 நிலை இருக்கிறது. குடும்பம், மனைவி மக்களோடு வாழ்வது இல்லறம். மனைவி மக்களை துறந்து அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு, நான் பொது நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக மட்டும் நான் அவர்களுடைய சிந்தனையை வளர்வதற்கு, அவர்களை உயர்த்துவதற்கு, அவர்கள் பண்பிலே உயர்வதற்கு, அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு நான் வழிகாட்டப் போகிறேன் என்று துறவு மேற்கொண்டு போய்விடுவது, அதுதான் நீத்தார். அவர்கள்தான் நீத்தார், விட்டுவிட்டவர்கள், குடும்பத்தை விட்டுவிட்டவர்கள், ஒழுக்கத்தை வாழ்ந்து, ஒழுக்கத்தோடு வாழ்ந்து இப்பொழுது துறவு நிலைக்கு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமையை பாடல்கள் எடுத்து சொல்ல வேண்டும். புலவர்கள் அவர்களுடைய பெருமையை எடுத்து பாட வேண்டும். தங்களுடைய பாடல்களிலே எழுதுகின்ற, இசையோடு பாடுகின்ற அந்த செய்யுட்களிலே அவர்களுடைய பெருமையை சொல்லி ஆக வேண்டும். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அப்படிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து இப்பொழுது துறவு வாழ்க்கைக்கு போயிருக்கிறாரே, எவ்வளோ பெருமை மிக்கவர். அவருடைய பெருமையை சொல்வதற்கு நீங்கள் எல்லாம், புலவர்கள் எல்லாம் பாடல்கள் அமைத்து அவர்களுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் உலகத்துக்கெல்லாம். இப்படிப்பட்ட எவ்வளோ நல்வாழ்வு வாழ்ந்து, ஒழுக்கமாக வாழ்ந்து, மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு சென்று இப்பொழுது பொது நன்மைக்காக, ஊர் மக்களுக்கு, உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக துறவு மேற்கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய பெருந்தன்மை மிக்க பெரியவர், துறவி, தவசி, முனிவர். இவரை நாம் போற்ற வேண்டும், இவரை பாராட்ட வேண்டும், இவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். ஆகையினாலே இவரை பற்றி நீங்கள் நூல்கள் எழுத வேண்டும், இவருடைய பெருமைகளை நீங்கள் எல்லாம் நூலிலே எழுத வேண்டும், உங்கள் பாடல்களை இடம்பெற செய்ய வேண்டும், இவரை புகழ்ந்து பாராட்ட வேண்டும். அது உங்களுடைய கடமை என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மறக்கக்கூடாது. நல்வாழ்வு வாழ்ந்து
ஊர் மக்களுக்கு, உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக துறவு மேற்கொண்டிருக்கிறார்களே, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, இல்லறத்திலே மிகச் சிறப்பாக வாழ்ந்து, மனைவி மக்களோடு வாழ்ந்து, அவர்களிடத்தில் அந்த பணியை, இல்லற பணியை அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு துறவு மேற்கொண்டு பொது நன்மைக்காக, பொதுமக்களுக்காக, உலகத்துக்கெல்லாம் நல்வழி காட்டுவதற்காக துறவு மேற்கொண்டார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய அறிவாளி. அவரை பற்றி, அவருடைய பெருமை பற்றி சொல்ல வேண்டும். புலவர்களே, இப்படிப்பட்ட நல்ல புலவர்களுடைய, நல்ல ஒரு அறிவாளிகளுடைய, ஞானிகளுடைய, தவசிகளுடைய பெருமையை நீங்கள் உங்களுடைய பாடல்களிலே சொல்லுங்கள், நீங்கள் எழுதுகின்ற நூல்களிலே சொல்லுங்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.